அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுப்பு இல்லாமல் ஓவன் இல்லாமல் சூப்பரான ஒரு கோதுமை கேக் பார்க்க போகிறோங்க. வாங்க இந்த கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்காக நான் 75 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் இதோட சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கலாம். இது நல்லா ஜலிச்சுக்கிட்டால் தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன், அதில் 2 முட்டை சேர்த்துடலாங்க. இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் 100 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நூறு கிராம் சுகர் அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஜலிச்சு வச்ச கோதுமை மாவையும் இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலக்கும் போது நம்ம ஒன் சைடாகவே இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போது அந்த கலவை இதில் சேர்த்துட்டு நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். ரைஸ் குக்கரில் நம்ம குக்கிங் மோடில் வச்சுட்டு அது வார்ம் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்ட்டு. அப்படி வேகலைன்னா திரும்பவும் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நீங்கள் அதில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தாங்க மொத்தமே ஆகும். கேக் வெந்துருச்சான்னு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள், அதுலேயே நமக்கு தெரியும் கேக் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள், கேக் நல்லா வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க இந்த கேக்கு. நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.